salvation is used in three stages, or there are 3 steps to salvation. தேவனுடைய வார்த்தையிலே ரட்சிப்புக்கு 3 பகுதிகள் 3 படிகளாக அது எழுதப்பட்டிருக்கிறது. First is salvation from the punishment or penalty of sin. முதலாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை. That is what we receive when we receive the forgiveness of sin. பாவ மன்னிப்பை நாம் பெறும் பொழுது அதை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். From that time onwards, அந்த நேரத்திலிருந்து we have come to the second stage of salvation. ரட்சிப்பின் இரண்டாம் பகுதிக்கு வந்து விடுகிறோம். Salvation from the power of sin. பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. That is called sanctification. அது பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. But when we go to heaven, we come to the third stage or step of salvation. ஆனால் பரலோகத்திற்கு நாம் போகும்பொழுது அந்த ரட்சிப்பின் மூன்றாம் பகுதிக்கு நாம் செல்கிறோம். That is salvation even from the presence of sin. அது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நமக்கு கிடைக்க போற விடுதலை. We can see the first 2 types of salvation in Romans chapter 5 verse 9 and 10. முதலாவது 2 அந்த ரட்சிப்பின் பகுதிகளை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 9 10ஆம் வசனங்களை பார்க்கிறோம். First we'll read verse 9. Much more then, having now been justified by his blood, we shall be saved from the wrath of God through him. 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்னிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. See, this is the first step of salvation. Salvation is written, we shall be saved from salvation from the wrath of God. இதுதான் ரட்சிப்பின் முதல் பகுதி. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபாக்னியிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். Children, some of you have received Jesus into your heart in these days. இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள் ஒரு சிலர் நீங்கள் இயேசுவை உங்கள் இருதயத்திலே நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். You have come to that first stage of salvation, salvation from the wrath of God, punishment of sin. அந்த ரட்சிப்பின் முதல் பகுதியிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கோபாக்னியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். We heard in the worship time, from that time we become so precious gift of God. நாம் ஆராதனை நேரத்திலே நாம் கேட்டோம், அந்த நேரத்திலிருந்து தேவனுக்கு மிக விலையேற பெற்ற ஒரு வெகுமதியாய் நாம் மாறி விடுகிறோம். That is like coming to the beginning step of the marathon race. அதுதான் அந்த மிக நீண்ட தூர ஓட்டத்திற்கான அந்த மாரத்தான் ஓட்டத்திற்கான முதல் அடியாய் இருக்கிறது. From that time the second step of salvation starts. அந்த இடத்திலிருந்து ரட்சிப்பின் இரண்டாம் பகுதி தொடங்குகிறது. That is what we read in verse 10. அதுதான் 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். For if we were enemies, we were reconciled to God through the death of his son, much more having been reconciled, we shall be saved by his life. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டிருப்போமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. So how we are going to be saved? Second step of salvation, that is second stage of salvation for the power of sin. எப்படி இந்த ரட்சிப்பின் இரண்டாம் பகுதி, அதாவது பாவத்தின் வலிமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட போகிறோம். It is very clearly written, by his life. அவருடைய ஜீவனாலே என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. See, my dear children, you have to be connected to Jesus all the time, so that life of God can flow to you and bring you to this salvation from the power of sin. சிறு பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது நிமித்தமாய் அந்த ஜீவன் உங்களுக்குள் வந்து இந்த பாவத்தின் வலிமையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். See, many people say that first salvation, that is salvation from the punishment of sin, is by faith, but the second salvation, that is by our own works. அநேகர் இப்படியாய் சொல்வதுண்டு, முதலாவது ரட்சிப்பின் முதல் பகுதி விசுவாசத்தினாலே, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படுவது விசுவாசத்தினாலே. ஆனால் இரண்டாம் பகுதி நம்முடைய பிரயாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். That is a complete wrong idea. அது முற்றிலும் தவறான ஒரு காரியமாய். I want to show you this verse in Acts 26:18. அப்போஸ்தல நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். There is written, you can read, brother. It's written in the last portion, who have been sanctified by faith in me. You have been sanctified by faith in me. That விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. Yeah, so we get by faith forgiveness of sin and also sanctification. நாம் விசுவாசத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம், பரிசுத்தத்தையும் பெறுகிறோம். See, please remember, this salvation with the power of sin, it is not possible by any of our effort.
இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவத்தின் வலிமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவது எந்த விதமான ஒரு பிரயாசத்தினால் வர முடியாது. See, imagine I decide tomorrow onwards I'm going to walk on water. You know, is that any one of you? Is it possible for any one of us to walk on water? It's not possible at all. எடுத்துக்காட்டாக நீங்கள் இப்போது தீர்மானிக்க போகிறீர்கள், நாளையிலிருந்து நான் தண்ணீர் மேல் நடக்கப் போகிறேன் என்று. தண்ணீர் மேல் நடப்பது சாத்தியமான ஒரு காரியமா? But we know that Jesus walked on water. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்தார். We also know that Peter walked on water. அதேபோல பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்தார் என்பதை How அறிந்திருக்கிறோம். was that possible? இது எப்படி சாத்தியமாகும்? There is a verse in Deuteronomy 33:27 where is written, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இப்படியாக Eternal எழுதப்பட்டிருக்கிறது. God is a dwelling place and underneath are the everlasting arms. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 33:27. 33ஆம் அதிகாரம் 27. 27ஆம் வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். See, what is the meaning of dwelling place? தேவனுடைய அடைக்கலம். Dwelling place means that should be my permanent address. Eternal God should be my permanent address. அடைக்கலம் என்றால் தேவன் என்னுடைய நிரந்தரமான முகவரியாய் இருக்க You know வேண்டும். what happens then? அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? Underneath will be the everlasting arms. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் நம்மை தாங்கக்கூடியதாய் இருக்கும். That is how Jesus walked on water. That's how Peter walked on water. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்தார், பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்தார். That is why we have to be connected to Jesus all the time. அதனால்தான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய் So that இருக்க வேண்டும். his life can flow to us and we can come to an overcoming life. அது நிமித்தமாய் அவருடைய ஜீவன் நமக்குள்ளாய் வந்து நாம் மேற்கொள்ளுகிற ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு நடத்தப்பட See, முடியும். overcoming life is not a one time experience. இந்த ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை என்பது ஒரு தரம் கிடைக்கிற அனுபவம் அல்ல. It's happen only when I am constantly connected to Jesus Christ. நான் எப்பொழுதுமே தொடர்ந்து இயேசுவோடு இணைக்கப்பட்டால் மாத்திரமே அது சாத்தியமாகும். Just like electricity flows to this mic and this light and fan, the life of God can flow to me and help me to lead an overcoming life. எப்படி மின்சாரம் இந்த ஃபேன் லைட் இப்படிப்பட்ட உபகரணங்கள் மீது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே அது வர வேண்டும். See, imagine I tell you like this. I was driving a car in the road. நான் இப்படியாய் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று நீ யோசித்து பாருங்கள். நான் சாலையிலே நான் என்னுடைய காரை ஓட்டி கொண்டு போகிறேன். And one truck was coming at 150 kilometers per hour. ஒரு ட்ரக் 150 கிலோமீட்டர் வேகத்திலே எதிரிலே வந்து கொண்டிருக்கிறது. And there was a head on collision. எதிரெதிரே இந்த காரும் அந்த ட்ரக்கும் மோதிக்கொள்கிறது. And imagine after that I say I drove the car back to home. நான் அதுக்கு பிறகு சொல்றேன் நான் அந்த காரை திரும்ப வீட்டிற்கு ஓட்டி சென்றேன். You will say that is not possible at all. நீங்கள் சொல்வீர்கள் சாத்தியம் அல்ல. If really a head on collision happened, there is such a damage to the car and there will be such terrible accident. No, it's not possible for the car to be driven home after that. இப்படி காரும் அந்த ட்ரக்கும் எதிரெதிரே மோதிக்கொண்டால் பயங்கரமான அந்த கார் விபத்துக்குள்ளாயிருக்கும். அப்படிப்பட்ட காரை வீட்டுக்கு ஓட்டி செல்வது சாத்தியமில்லாத ஒரு காரியம். In the same way, when we are truly connected to Jesus, God's life and power flows to us and there will be a real dramatic change in our life. அதே போல இயேசுவோடு நாம் தொடர்ந்து இணைக்கப்படும் பொழுது தேவனுடைய ஜீவன் நமக்குள் வெளிப்படும் பொழுது ஒரு வல்லமையான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். If after years we are coming to this church and our life is not changing at all and we are saying we are connected to Jesus, that is not possible at all. அநேக வருடங்களாக நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை, நான் இயேசுவோடு ஆனால் தொடர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது சாத்தியமில்லாத ஒரு காரியம். Maybe the reason may be that once in a while I am connected to Jesus, but most of the time I am not connected at all. ஒருவேளை இது சாத்தியமா இருக்கலாம், எப்பொழுதாவது ஒரு முறை இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்பதில்லை. See, I want to show you this verse in John chapter 4 verse 14. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். In verse 13 is written, everyone who drinks of this water will thirst again. 13ஆம் வசனத்திலே இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். But whoever drinks of the water that I give him will never thirst. ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. But the water that I shall give him will become in him
a well of water springing up to eternal life. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். See, in Message Bible is written, it will be like an artesian spring, gushing fountains of endless life. இந்த மெசேஜ் மொழிபெயர்ப்பில் எப்படியே எழுதியிருக்கிறது, அது ஒரு பூமியில் வருகிற ஒரு நீரூற்றாய் இருக்கும், தண்ணீர் அடக்க முடியாமல் மேலே பொங்கி வரக்கூடியதாக இருக்கும். Underneath the earth, water is such there are water plates under tremendous pressure, and when a borewell or something is hit, from that tremendous force that water comes forth. பூமிக்கு அடியிலே தண்ணீர் மிக அழுத்தத்தோடு அந்த தண்ணீர் அது அழுத்தத்தில் இருக்கிறது. ஒரு போர்வெல் போடும் பொழுது திடீரென்ற தண்ணீர் பீச்சி கொண்டு மேலே வெளியே வரும். I will show you this image. You can see here that water coming forth in tremendous pressure. இங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்க்க முடிகிறது எவ்வளவு அதிக ஒரு அழுத்தத்தோடு தண்ணீர் வெளியே பொங்கி வருகிறது. My dear brothers and sisters, that is what God wants. His life to come all the time inside us with such tremendous force that it changes our life completely. அருமையான சகோதர சகோதரிகள், இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஜீவன் இப்படி மிகுந்த வல்லமையோடு நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். My dear brothers and sisters, for that we have to take a decision. Lord, whatever hinders that flow of life, Lord, I want to remove it at any cost from my life. அருமையான சகோதர சகோதரிகளே, அதற்கென்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவன் வெளிப்பட முடியாதபடி தடை செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நான் ஆண்டவரே விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். My dear children, you have to take that decision. You want that salvation from the power of sin, whatever it takes. Lord, I am ready to remove from my life so that the life of God can flow to me with power. சிறு பிள்ளைகள் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்தின் வலிமையிலிருந்து நான் விடுதலை பெற எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் நான் அதை செய்து உம்முடைய ஜீவன் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். If you talk to your parents in a rude way, go and ask forgiveness quickly. Don't delay. உங்களுடைய பெற்றோரிடத்திலே கடினமாய் நீங்கள் ஒரு வார்த்தை பேசினால் சீக்கிரமாய் போய் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். See, that is how this life can come and can lead us to liberty. இப்படித்தான் இந்த ஜீவன் நமக்குள்ளாய் வந்து நம்மை விடுதலைக்கு நேராய் நடத்த முடியும். Let's see another verse in Romans 8:2. All these verses show the same thing. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதே வசனங்கள் எல்லாமே இதே காண்பிக்கிறது. The law of the spirit of life in Christ Jesus has set you free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. What is written here? The law of the Holy Spirit which gives life, God's life inside me, will free me from the law of sin and death. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம் எனக்குள்ளாய் ஜீவனை தந்து பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. Law of sin and death is just like law of gravitation. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்பது புவியீர்ப்பு சக்தியை போன்றது. Just look at this mobile. If I drop it, it will always go down. இந்த மொபைலை பார்க்கும்போது அதை கீழே விட்டால் எப்பொழுதுமே அது கீழே போகும். But when I hold it like this, the life in my hand is holding it. ஆனால் என்னுடைய கரத்திலே அதை நான் தாங்கிக் கொண்டிருக்கும்போது என்னுடைய கரத்தில் இருக்கிற ஜீவன் அதை தாங்கிக் கொண்டிருக்கும். My dear brothers and sisters, children, we have to be held in our hand by God. அருமையான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, தேவனுடைய கரம் நம்மை தாங்க வேண்டும். Then we are overcomers in every situation. அப்பொழுது எல்லா சூழ்நிலையிலுமே நாம் ஜெயாளிகளாக இருக்க முடியும். The only way you can be freed from the addiction to mobile, pornography, rebellion, fear, discouragement, all these things will go when life of God flows to us. தேவனுடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையிலே அது உட்பிரவேசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொபைல் மேல் இருக்கிற அந்த அடிக்ஷன், ஆபாச படங்களை பார்க்கிற காரியம், சோர்வு, கவலை, இப்படிப்பட்ட எல்லா பயம், இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலிருந்து அது உங்களை விடுதலை ஆக்க முடியும். You heard in the VBS how we can continue to be a treasure of God. நாம் VBSல கேட்டோம் எப்படி தொடர்ந்து தேவனுடைய ஒரு பொக்கிஷமாய் நாம் இருக்க முடியும். Only when we constantly ask forgiveness and allow that life of God to flow to us. தொடர்ந்து நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறவர்களாய் தேவனுடைய ஜீவன் நமக்குள் வருவதற்கு நாம் அனுமதிக்கும் பொழுது, okay, now we are going to see how that life is going to come to us. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எப்படி அந்த ஜீவன் நமக்குள் பிரவேசிக்க முடியும். Please listen very carefully. This is very very important. மிக கவனமாய் இதை கேளுங்கள், இது மிக முக்கியமான காரியம்.
John chapter 20 verse 31. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Please remember, John the apostle has written this full gospel with this one aim, that life of God should flow to the believers through one medium. இந்த முழு சுவிசேஷ புத்தகத்தையும் இந்த ஒரே நோக்கத்தோடு இந்த தேவனுடைய ஜீவன் இந்த வழியாய் நமக்குள் வர வேண்டும் என்பதற்காய் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதி இருக்கிறார். What is that medium? அந்த எந்த வழியாக அது வர வேண்டும் It is தெரியுமா? written here in verse 31. 31ஆம் வசனத்திலே These things have been written that you may believe that Jesus is the Christ, and believing you may have life in his name. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் This verse எழுதப்பட்டிருக்கிறது. very clearly says how that life can flow to us. இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது எப்படி அந்த ஜீவன் நமக்குள் What is பிரவேசிக்க written? முடியும். By faith that life can flow to us. விசுவாசத்தினாலே அந்த ஜீவன் நமக்குள் வர முடியும். See, many times people think of faith. They think that faith is to believe from Genesis to Revelation, everything is written there, that is true. That is not faith. விசுவாசம் என்ப அநேகர் இப்படியாய் நினைக்கிறார்கள். ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரை எழுதியிருப்பதை நான் நம்புவது அது விசுவாசம் அல்ல. See, even devil also knows whatever written in the Bible is true. That devil also knows. சாத்தானுக்கும் கூட தெரியும் வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லாமே சத்தியம் உண்மை என்று. I want to give you an example which Charles Finney has given. சார்ல்ஸ் ஃபின்னி அவர் சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I told this before, but I want to repeat it so that it can really be come to your heart. இந்த காரியத்தை நான் முன்னே சொல்லி இருக்கிறேன், உங்கள் இருதயத்திலே அது நிரந்தரமாய் தங்கி இருக்கும்படி திரும்ப சொல்ல See, விரும்புகிறேன். just imagine you have got a terrible disease. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு மோசமான You are வியாதி suffering வந்திருக்கு. terribly by that disease. அந்த வியாதியினாலே அதிகமாய் You வேதனைப்படுகிறீர்கள். know of a doctor who has healed hundreds and thousands of patients with the same disease. அதே வியாதியை இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஷண்ட்களை ஒரு டாக்டர் அவர் சரியாக்கி இருக்கிறார். Just knowledge of that will not help. அந்த அறிவு உங்களுக்கு உதவி செய்யாது. Even if you go to that doctor, it will not help. அந்த டாக்டர் இடத்துல போனாலும் உங்களுக்கு உதவி What you பெற்றுக்கொள்ள have to முடியாது. do is you have to completely submit to that doctor. Whatever he says, you have to submit to him. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முற்றிலுமாய் அந்த டாக்டருக்கு உங்களை ஒப்புவிக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். That helpless dependence on that doctor will heal you completely. உதவியற்ற நிலைமையிலே அந்த டாக்டரை சார்ந்திருக்கிற அந்த காரியமே முற்றிலுமாய் உங்களை In other சுகப்படுத்த words, you முடியும். have complete faith in that doctor. That is the meaning of faith in Bible. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த டாக்டரிடத்திலே முழுமையாய் விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை தான் வேதாகமம் சொல்கிறது. See, that is what is written in John chapter 15, where it's written a branch is connected to the tree, and life of the tree flows to that branch and is fruitful. அதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தின் கிளை, அந்த கிளையானது அந்த செடியிலே ஒட்டி கொண்டிருப்பதினாலே அந்த ஜீவன் அந்த கிளைக்குள் உள்ளே பாய்ந்து வருகிறது. See, we have got in our house there is a mango tree. That branch, in that particular branch which is coming to our balcony, எங்களுடைய வீட்டு அருகே ஒரு மாங்காய் மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மாங்காய் மரத்திலே ஒரு கிளை எங்கள் வீட்டை நோக்கி வருகிறது. There are 40-50 mangoes in one branch. அந்த ஒரே ஒரு கிளையிலே சில நேரத்திலே 40-50 மாம்பழங்கள் இருக்க முடியும். Comes low right down to our balcony. Some few of the mangoes we can pluck just standing on the balcony. அவ்வளவு மாம்பழம் இருப்பதனாலே அந்த கிளை அப்படியே தாழ்ந்து எங்களுடைய அந்த ஜன்னலுக்கு பால்கனிக்கு அருகிலே வந்துவிடும். எங்கள் கையினாலே அதை எடுத்துக்கொள்ள முடியும். You know what that branch is telling me all the time? அந்த கிளை எப்பொழுதும் என்னிடத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? Humility and fruit bearing go together. தாழ்மையும் கனி கொடுப்பதும் ஒன்றாய் செல்லக்கூடியது. When that tree is full, that branch is full of fruits, it really comes down. அந்த கிளை எப்பொழுதுமே பழத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அது கீழே தாழ்ந்து வளரக்கூடியதாய் when there are no fruits, the branch is up. அந்த அதிலே பழங்கள் இல்லாத பொழுது அந்த கிளை உயரத்திலே தூக்கி கொண்டிருக்கும். Second, that branch is telling, I am not producing even one mango by my strength. இரண்டாவது அந்த கிளை என்னிடத்தை சொல்வது, நான் என்னுடைய பலத்தினாலே ஒரு பழத்தை கூட நான் உருவாக்குவதில்லை. I am continuously connected to this branch, this tree, and the life of the tree produces mangoes. நான் எப்பொழுதுமே இந்த மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மரத்தின் ஜீவன் இந்த கனியை எனக்குள் இருந்து கொடுக்கிறது. So we are going to see some few examples from the book of Gospel of John. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். You know what John has written? All that I have written so that life can come to you through faith. யோவான் சொன்ன காரியம், நான் இவைகள் எல்லாமே எதற்காக எழுதியிருக்கிறேன் என்றால் அது நிமித்தமாய்
விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. Let's see in chapter 2. We all know this incident. யோவான் Marriage of Cana. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கானாவூரில் நடந்த கல்யாணம். And the wine was the main drink in that marriage. அந்த திருமணத்திலே திராட்சரசம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. Verse 3, they have no wine. 3ஆம் வசனம் சொல்கிறது அவர்களிடத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது. My dear children, my dear young people, my dear family people, is that true in your life? There is no wine in my spiritual life now. அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, குடும்பத்திலே இருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இது உண்மையா? உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் திராட்சரசம் முற்றிலுமா இல்லாமல் போயிருக்கு. In my relationship to my wife, husband, children, there is no wine. கணவன் மனைவியோடு இருக்கிற உறவு, பிள்ளைகளோடு இருக்கிற உறவிலே அந்த திராட்சரசம் இல்லையா? Wine is the sweetest drink. Water, it is tasteless, colorless. அந்த திராட்சரசம் மிக ருசியானது, ஆனால் தண்ணீர் அதிலே ருசியும் இல்லை, பார்ப்பதற்கு எந்த விதமான ஒரு கலரும் இல்லை. Now listen, verse 5. The mother of Jesus told, whatever he says to you, do it. இந்த வசனத்தை கவனியுங்கள். இயேசுவினுடைய தாய் அவர்களிடத்திலே சொல்வது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். She told the servants there. அங்க இருக்கிற வேலைக்காரருக்கு சொல்லுங்க. You know what they did? அவர்கள் என்ன செய்தால் தெரியுமா? 6ஆம் வசனம். They filled the water pots, filled it up to the brim. இங்கு ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்து அவைகளை தண்ணீரினால் அவர்கள் நிரப்பினார்கள். That means they submitted to the word of Jesus totally. அதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு முற்றிலுமாய் அவர்கள் அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார். What happened then when that faith, that medium of faith came? They submitted to Jesus totally. The best wine they have never tasted till then. What's the result there? அதனுடைய விளைவு என்ன? அங்கு விசுவாசம் இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட்டதினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை ருசித்திராத மிக அருமையான திராட்சரசத்தை அவர் ருசித்தார். I want to tell you children, young people, all the adults sitting here, this can be true provided you submit to Jesus totally. அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, இது உங்கள் அனைவருக்கும் உண்மையாக முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தால். That submission to him totally is faith. அந்த அவரிடத்திலே நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது விசுவாசத்தினாலே உண்டாகிறது. When those servants submitted totally, life of God came to there and changed the whole situation. That water which is colorless, tasteless, it has become the sweetest drink of all. அந்த வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விசுவாசித்த பொழுது அந்த ஜீவன் அங்கு பிரவேசித்தது. அந்த ருசியற்ற தண்ணீர் மிக அற்புதமான திராட்சரசமாய் மாறினது. See, if you look into the Gospel of John, the same thing is repeated again and again. யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அதே காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. You all know about that story of that boy who gave 5 barley loaves and 2 fishes to Jesus. 5 அப்பங்களும் 2 மீனையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சிறு பையனை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். When they submitted it totally to Jesus, what happened? He multiplied it to 5,000 men and so many other people. அதை முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது 5,000க்கும் அதிகமான நபர்கள் அதை சாப்பிட்டார்கள். They had so much bread that after that there are 12 baskets full of bread. அவ்வளவு அதிகமாய் அந்த அப்பங்கள் பெருகினது. 12 கூடை நிறைய எடுத்தார்கள். Same principle there. When that boy submitted totally to Jesus, he did that miracle. அந்த சிறு பையன் தன்னை முற்றிலுமா இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. அதே கோட்பாடு. Let's see one more example. இன்னும் ஒரு உதாரணத்தை காண்பிக்க We விரும்புகிறேன். can see in John chapter 11. We all know about Lazarus and Lazarus resurrection here, Lazarus raising up. இங்க யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு உயிரோடு வந்த சம்பவத்தை நாம் No, I don't have time to look into, but just in chapter 11, if you read from 21 to 27, I don't want to read that, but it's written about Martha there. இங்கு யோவான் 11ஆம் அதிகாரம் 21லிருந்து 27ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மார்த்தாளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. See, Jesus was outside that village when Martha met her. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் அவளை சந்தித்த பொழுது அந்த கிராமத்திற்கு வெளியே இருக்கிறார். Lazarus was dead. லாசரு மரித்து போய்விட்டான். And if you read that conversation, she is telling the correct words every time. இங்கு அந்த இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த உரையாடலை நீங்கள் பார்ப்பீர்கள், அவள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தை. But faith was lacking in all what she said. அவள் சொன்ன எல்லா வார்த்தையிலும் விசுவாசம் குறைவுபட்டது. Because of that, if you read when Martha left, and we read in verse 30,
Jesus was at the same place where Martha met him. He was not coming to the village. Still he is outside the village where Martha met Jesus. மார்த்தாளை இயேசு கிறிஸ்து சந்தித்து அவள் திரும்பி போன பொழுது இங்கு 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். See, many times this can be our case also. We can tell all correct words we hear in the church, but faith is lacking. That submission to Jesus is lacking. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக முடியும். சபையிலே கேட்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் சரியாய் சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் தேவனுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது இல்லாமல் இருக்கலாம். But we can see Mary, she hardly said any words. When she came, she fell before Jesus, and he wept and came, and he said, please remove the stone, and he raised Lazarus from death. ஆனால் மரியாள் வந்தபொழுது அவள் கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே விழுகிறார். ஆண்டவர் அங்கு வந்து அந்த கல்லை எடுக்க சொல்லி லாசரு உயிரோடு எழுப்புகிறார். Now let's turn to John chapter 1. இப்பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். We can see here the example of Jesus. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். We can see in verse 1. In verse 1 is written, the word is written about Jesus. இயேசுவை குறித்து வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in verse 1 we can see word was with God. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. Verse 2 it's repeated again. He was in the beginning with God. இங்கே 2ஆம் வசனத்திலே திரும்பி அதே காரியம் சொல்லப்படுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். Because of that what happened? Verse 4, life flowed to him. In him was life, and life was the light of men. அது நிமித்தமா என்ன நடந்து 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. This is the secret of Christian life, to be with God, not just Sunday, not just early morning when you have quiet time. Throughout the day to be with Jesus, in connection with Jesus, and life can flow to you. இதுதான் அந்த ரகசியம். ஏதோ வாரத்திலே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அதிகாலையிலே ஆண்டவரோடு இருப்பதல்ல, தொடர்ந்து அவரோடு இருக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கும். What we can see in verse 5, the light shines in darkness, darkness did not comprehend it. 5ஆம் வசனத்திலே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை, மேற்கொள்ளவில்லை. See, I want to tell, instead of darkness, I want to say mobile addiction cannot overpower it. இங்கு நான் இருளுக்கு பதிலாய் மொபைல் உடைய அடிக்ஷன், அது என்னை மேற்கொள்ள முடியாது. Pornography cannot overcome it. ஆபாசமா படங்களை பார்க்கிறது, அது என்னை மேற்கொள்ள முடியாது. Discouragement cannot overcome it. சோர்வு என்னை மேற்கொள்ள முடியாது. Fear cannot overcome it. பயம் என்னை மேற்கொள்ள முடியாது. My dear brothers, this is the secret. Life of God should flow to me. அருமையான சகோதர சகோதரி, இதுதான் ரகசியம். தேவனுடைய ஜீவன் எனக்குள் பிரவாகித்து ஓட வேண்டும். That's why we have to confess sin quickly to Jesus. We all fall in many areas, but get back to that connection with God as quick as possible. அதனால்தான் உடனடியாக நாம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அநேக காரியத்திலே நாம் தவறி விழுகிறோம், ஆனால் உடனடியாக சீக்கிரமாய் அவரோடு பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டும். Ask forgiveness to your brothers and to your sisters and to your parents quickly. Get back to connection with God. That's the secret of Christian life. சிறு பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிடத்திலே பெற்றோரிடத்திலே சீக்கிரமாய் மன்னிப்பு கேளுங்கள். அதுதான் நீங்கள் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான சீக்கிரமான வழி. Last, I want to tell one more thing and close. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். That is something regarding marriage. திருமணத்தை குறித்து ஒரு காரியம் இருக்கிறது. See, from the time I came to this church, I have heard so many marriages. Young people telling, those who are bridegroom, bride telling, I got this verse which showed me the will of God. நான் இந்த சபைக்கு வந்த நாளிலிருந்து பார்க்கிறேன், அநேக திருமணம் செய்த வாலிப சகோதரிகள், எனக்கு இந்த வசனம் கிடைத்தது, எனக்கு இந்த வசனம் கிடைத்தது என்று அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். But I want to tell you, that is a completely wrong way of finding out God's will. அது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு தவறான வழி. I want to read from this book written by Brother Zach, Finding God's Will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்ற அந்த புத்தகத்தின் சகோதரர் ஜாக் எழுதின காரியத்தை நான் வாசித்து விரும்புகிறேன். தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். It's written, I'm reading from this book, page 25. On rare occasions, God may confirm His guidance through us through some specific passage in our daily Bible reading. நம்முடைய அனுதின வேதாகம வாசிக்கிற அந்த பகுதியிலிருந்து எப்பொழுதாவது ஒரு முறை தான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை அந்த காரியத்தை குறித்து, குறிப்பிட்ட காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். But care is needed, for we are often likely to read into a passage which is not basically there.
அந்த காரியத்தை மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லாத ஒரு காரியத்தை அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும் அல்லது அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். Usually such passages are brought to our attention without looking for them. நான் அந்த வசனத்தை எப்பொழுது நான் அதை குறித்து நான் யோசிக்காமல் இருக்கிறேனோ அப்பொழுது என்னை தேவன் என்னோடு பேச வேண்டும் என்றால் அந்த வசன பகுதி எனக்கு வரும். It is unwise to look for suggestive verses in our daily Bible reading, for that is not the purpose of quiet time. We can be easily led astray thereby. நான் ஒரு மனதிலே ஒரு காரியத்தை தீர்மானித்து எனக்கு ஏற்ற வசனம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து நான் அந்த அமைதியான நேரத்திலே வசனத்தை வாசிப்பது சரியான காரியம் அல்ல. A young believer who wants to go to USA, he can get a verse in Isaiah 11:14 which says they shall fly towards the west, and he can decide. He got that may not be God's will at all. ஒரு மனிதன் ஒரு வாலிபன் அமெரிக்கா போக வேண்டும் என்று அவன் மனதிலே தீர்மானித்து ஏசாயா 11:14 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் மேற்கை நோக்கி அவன் பறப்பான் என்ற வசனத்தை எடுத்து நான் அமெரிக்கா போ தேவ சித்தம் என்று சொல்ல முடியும். God may in his supernatural wisdom lead us through a verse taken out of context, but this is an exception rather than the rule. ஆனால் தேவன் ஒரு சில நேரத்திலே அந்த வசனத்தின் அந்த பின்னணியிலிருந்து வித்தியாசமாய் தேவன் நம்மோடு பேசி அந்த காரியத்தை சொல்ல முடியும். ஆனால் அது எப்பொழுதும் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. When God employs such method, it will usually to confirm the guidance we receive through the normal channel. ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்மோடு அந்த காரியத்தை பேசும்பொழுது சாதாரணமாய் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வழியிலே தேவன் நம்மோடு We should never take such verses as the sole basis for our guidance in any matter. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரே ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட காரியத்தை எடுத்து அதை தான் நம்முடைய வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய சித்தமாய் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. How to find God's will then? இப்போது எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? Very clearly written in verse read page 23, it's very clearly written. பக்கம் 23 மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. As a Christian now possess the life of Christ, it is the reaction of his life which you have to consider. நீங்கள் அவர் கிறிஸ்தவனாக இருந்து அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த ஜீவன் உங்களை வழிநடத்துகிற வெளிப்படுகிற விதத்திலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். If when you contemplate a move, there is a rise of life within you to make the move, this is a positive response for the inner life. This is the anointing within. உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் இருப்பதினாலே ஒரு காரியத்தை யோசித்து நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள் இருந்து நீங்கள் அந்த அடியிலே அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று உந்தக்கூடியதாக இருக்கும். Then you can confidently pursue the proposed course. அப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அந்த காரியத்தை தேவனுடைய சித்தம் என்று தைரியமாக முன்னே போக முடியும். The inner life which has indicated that if you contemplate a certain move, the inner life begin to languish. That means it comes down. Then you know that the move you are thinking of should be avoided. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உள்ளான ஜீவன் குறையும் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிப்பதினாலே ஒரு தீர்மானங்கள் எடுப்பதினாலே அது குறையும் என்றால் அது தேவனுடைய சித்தமாக இருக்க முடியாது. I want to tell all young people, read chapter 2, 3 and 4 of Finding God's Will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்ற அந்த புத்தகத்தின் 2, 3, 4வது சாப்டரை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். For all those who are married, I am not speaking to them. Sometimes you might have found God's will, but please remember your husband or wife is the perfect person for you. ஆனால் திருமணமானவர்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பல விதத்தில் அறிந்திருக்கலாம். ஆனால் ஆனவர் உங்களுக்கு உங்கள் கணவனும் மனைவியும் தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிபூர்ணமான அது சித்தமான நபர். See, I have heard in this church some brother or sister telling, I don't think the wife I married or husband I married is the perfect will of God. That is the real disaster which can bring disaster in your married life. நான் இந்த சபையிலே ஒரு சில கணவனும் மனைவி இந்த காரியத்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இது தேவனுடைய சித்தம், என்னுடைய கணவர் நான் தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய இந்த கணவரை நான் திருமணம் செய்யவில்லை என்று சொல்வது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய குடும்ப வாழ்க்கையில் சேதத்தை ஏற்படுத்த முடியும். I want to tell you, whoever you married, your husband or wife is the perfect will of God. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், திருமணமானவர்கள் நீங்கள் யாரும் திருமணம் செய்திருந்தாலும் நீங்கள் திருமணம் செய்த அந்த நபரே உங்களுக்கு சரியானவர்கள், பரிபூரணமானவர்கள். But this I am speaking to those who are yet to get married. ஆனால் திருமணம் செய்ய போகிறவர்கள், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். Please follow the principle of life.
இந்த ஜீவனுடைய கோட்பாட்டை நீங்கள் For that, you have to வழிநடத்த spend எடுத்துக்கொள்ளுங்கள். time with God, pray to God, sometimes for 1 month, 1 day of months, and then you can see how God is guiding you. சிறந்த தேவனுடைய சமூகத்திலே அதிகமாய் உட்கார்ந்து ஜெபித்து பல மாதங்கள் ஜெபிக்கும்போது தேவன் எப்படி வழிநடத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து I கொள்ள want to முடியும். give you a simple example and close. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்க You know, விரும்புகிறேன். we all know about Brother Zach and sister. When brother Zach was considering sister Annie, சகோதரர் ஜாக் சகோதரி ஆனி அவருடைய திருமணத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். he came to know that she was working in a leprosy hospital. சகோதரர் ஜாக் இந்த காரியத்தை அந்த திருமணத்தின் போது அவர் அறிந்து கொண்டார். அவர்கள் ஒரு குஷ்டரோகியினுடைய தொழில்நோயாளியினுடைய ஆஸ்பத்திரியில் வேலை She was a செய்கிறார். doctor who passed out from Vellore, and all such doctors are going abroad. இங்கு வெள்ளூரிலே படித்த அவர்களோடு படித்த எல்லோருமே வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இவர்கள் அப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்து That கொண்டிருக்கிறார். indicates a rise of life which led him to consider her as a marriage partner. அது அவருக்குள்ளே ஒரு ஜீவன் அவருக்குள் இருந்த ஜீவன் அந்த திருமணத்துக்கு நேராக அவரை வழி நடத்த வலியுறுத்தக்கூடியதாக. I hope God will guide you in that manner. நான் நம்புகிறேன் தேவன் உங்களை அந்த விதத்தை வழி நடத்துவார். Remember this principle. Life of God is the thing that brings us salvation from the power of sin. தேவனுடைய ஜீவன் மாத்திரமே இந்த பாவத்தின் வலிமையிலிருந்து நமக்கு ரட்சிப்பை தர முடியும். Let's really be connected to Jesus all the time. எப்பொழுதுமே இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருங்கள்.